முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு பொதுமக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு வராங்க விவரங்கள். அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக வந்திருக்கிறார். குறிப்பாக ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள். அதாவது தமிழகத்திலேயே அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் 85,000 பேருக்கு தமிழக முதல்வர் அவர்கள் வீட்டுமனை பட்டா வழங்க இருக்கிறார்கள். இந்த விழாவில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் ஒசூர் வந்தார். பின்னர் ஒசூரில் இருந்து சாலை மார்க்கமாக தற்போது கிருஷ்ணகிரி நோக்கி பயணித்து வருகிறார். சாலையில் எங்கும் மக்கள் கூடி நின்று உற்சாக வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக இரண்டாவது முறையாக, அதாவது ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக வரக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வரக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அந்த மாவட்ட மக்கள் உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள். அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சாலை மார்க்கமாக வந்து கொண்டிருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கிருஷ்ணகிரியில் ராயக்கோட்டை மேம்பாலத்தில் இருந்து, அதாவது ரோட் ஷோ என்ற வகையில் அவர் ஆங்காங்கே மக்களை சந்தித்து ஆங்காங்கே இறங்கி நின்று அவர்களிடம் பேசி விசாரித்து வரும் அந்த காட்சியை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்றிருக்கார்கள். ராயக்கோட்டை மேம்பாலத்தில் இருந்து பேரறிஞர் அண்ணா சிலை, பெங்களூர் சாலை, சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஆகிய பகுதிகளுக்கு அவர் ரோட் ஷோ மூலம் சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் தற்போது வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சாலை நெடுகிலும் இருமரங்கிலும் நின்று மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் திமுக நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள் என பலரும் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்று தமிழக முதல்வருக்கு உற்சாக வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் தமிழ்நாட்டிலேயே அதிக அளவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் 85,000 பேருக்கு தமிழக முதல்வர்கள் வீட்டுமனை பட்டா வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த விழாவில் 2,23,013 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள். அதாவது 2,484 கோடியே 93 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை அவர் வழங்குகிறார். புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதே போல நிறைவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்கிறார். அந்த வகையில் தான் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக ஒசூர் வந்தார். பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக வந்து கொண்டிருக்கின்றார். கிருஷ்ணகிரியில் ராயக்கோட்டை மேம்பாலத்தில் இருந்து அவருக்கு உற்சாக வரவேற்பை மக்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சாலையில் இரு மருங்கிலும் மக்கள் கூடி நின்று அவருக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் ரோட் ஷோ என்று சொல்லக்கூடிய அந்த ரோட் ஷோவில் பங்கேற்று அவர் ஆங்காங்கே இறங்கி மக்களை சந்தித்து தற்போது பேசிக் கொண்டிருக்கும் என்ற காட்சியும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தான் தற்போது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சற்றேறக்குறைய 15-20 நிமிடத்தில் இந்த விழா மேடைக்கு வந்து இந்த விழா மேடையில் பங்கேற்கிறார். இதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கிவிட்டு பின்னர் அவர் ஒசூர் மீண்டும் திரும்பி சென்று அங்கிருந்து சென்னை செல்ல இருக்கிறார்.